லொகேஷன் கரெக்ட்டு தான். வேலைய முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணு. ப்ரோ அந்த லோகோலாம் டிசைன் பண்ணிட்டீங்களா? பண்ணேன்டா, நேத்து தான் பண்ணேன். அப்படியா? சரி எவ்வளோ நாள் ஆகும் கிளைண்ட் காசு 1 வீக் அனுப்புறதுக்கு? ஆகும்னு சொன்னார். 1 வீக்கா? என்ன ப்ரோ நீங்க? சரி ஓகே தான். அப்புறம் ஒரு நிமிஷம் அந்த கிளைண்ட்டோட லோகோ கொஞ்சம் பாருங்க. இப்பதான் எடிட் பண்ணேன். அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, நானும் செக் பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம கிளைண்ட் கேட்டபடி சூட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கிளைண்ட் கான்ட்ராக்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சா போதும். அது மட்டும் தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. வரி பண்ணாது ப்ரோ. ஒன்ஸ் நம்ம லோகோக்கான கான்ட்ராக்ட் வாங்கிட்டோம்னா எல்லாம் நல்லபடியாக முடியும். அப்போ நம்ம லோகோவை பிரிண்ட் போட்டுடலாம். ம் ஓகே தான். சரி பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறேன் அப்போ. தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஓகே பிரிண்ட் கொடு ப்ரோ. நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நேரு. என்னடா பிரிண்டர் திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு டேய். யாரோ பில் அடிக்கிறாங்க. நீ என்னன்னு போய் பாரு, நான் அதை பார்த்துக்கிறேன். யாரு? ஹாய் ப்ரோ, என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணார். கார்டில் உள்ள அட்ரஸ் வச்சு தான் வந்தேன். நீங்கள் நல்லா லோகோ டிசைன் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. என்னோடய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு லோகோ தேவைப்படுது. டிசைன் பண்ணி தர முடியுமா? ஆனால் நாங்கள் இதெல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணி தருவோமே சார். ஆனால் எனக்கு நேரில் வந்து லோகோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. அதான் வந்திருக்கேன். ஓ ஓகே 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 சரி உள்ள வாங்க. நான் என்னோட ரீசன்ட் டிசைன்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஷிட், நாம் பிரிண்ட் போடும்போது தான் இது நடக்கும். பிரிண்டரில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? அந்த கம்பெனிக்காரன் கால் பண்ணுவோம். மழையும் வெயிலும் என்ன இந்தாங்க சார் இந்த லோகோ ஓகேயான்னு பாருங்க. ஹலோ பிரதர், கேட்குதுங்களா? கேட்கலையா? ஹலோ ஹலோ பிரதர், இருங்க வெளியே வந்து பேசுகிறேன். ஆஹா, உள்ளே வேற ஒருத்தர் இருந்திருக்கான் போலே. பால்கனி தான் போகிறான்னு நினைக்கிறேன். நல்ல சான்ஸ். ஆக்சுவலாக எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என் கொலிக்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். எனக்கு குடிக்க கொஞ்சம் ஜில்லுன்னு எதுவும் தரீங்களா? ம் ஜூஸே இருக்குது. ஜூஸ் வேணால் போட்டு எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். அப்பாடா, இவன் கிச்சன் போயிட்டான். நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு திலீப்பை எப்படியாவது சந்திச்சே ஆகணும்னு என் கழுத்தை அறுத்தான். நானும் திலீப் ஜெய்ப்பூர் போயிருக்கான்னு சொன்னேன். கிளைண்ட் டீடைல். விடல, அட்ரஸ் கேட்டான். இந்த கிளைண்ட் ஹெவியான பாட்டியா இருக்கே. ஒருவேளை அவனை தேடி அங்க நம்ம போய் இந்த போறோம். லோகோ வச்சு இதே கிளைண்ட்டை டீலிங் முடிச்சிடலாம். correct address தானே கொடுத்த? இல்லையே, டூப் அட்ரஸ் ஆச்சே. என்னடா அறிவு கட்டவன். ரெண்டு வேளை பத்தி தாங்க மாட்டேனடா. கையில வேற காசு. இந்தாங்க சார். தேங்க்யூ சார்.
என் கொலிக்கிட்டையும் பேசிட்டேன், அவருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க லோகோவே எங்களுக்கு ஃபைனல் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, ஓகே. சூப்பர் சார். ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் லோகோ டிசைன் பண்ணி கொடுத்துட்றோம். ஃபைன், அப்போ நீங்கள் டிசைன் பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கு நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஒரு நிமிஷம், நான் அப்படியே கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் பேர் என்ன? திலீப். உள்ள பிரிண்ட் சாத்தினா கேட்டுச்சு. ஆமாடா. டேய், இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது பிரிண்டர், இப்போ ஒர்க் ஆகுது, போய் பாரு. யார் அந்த திலீப்? சொல்லு. டேய், இதே லோகோ தான்டா இப்போ ஒருத்தன் வந்தான்ல, அவனோட ட்ரெஸ்ஸில் பார்த்தேன்டா, இப்போ தான்டா பார்த்தேன். போயிட்டானா அவன்? தூரா போய் செக் பண்ணலாம். சொல்றேன்டா சத்தியமா சொல்றேன்டா, திலீப்புன்னு யாருமே இல்ல. திலீப்புன்னு யாருமே இல்ல. இந்த மாதிரி குறுக்கு வழி பழைப்புக்கெல்லாம் கற்பனையா நானே ஒரு பேரை உண்டாக்கிக்கிட்டேன். இந்த டெல்லி தாண்டா திலீப், என்னை சுத்தி இருக்கிற இந்த சமூகம் தாண்டா திலீப். ஹலோ. ஹலோ ப்ரோ, எனக்கு உங்கள் கான்ட்ராக்ட் வேணாம். ஏன்னா இப்போ தான் எனக்கு இன்னொரு ஏஜென்சிலேருந்து திலீப்னு ஒருத்தர் கால் பண்ணார். அவங்களோட டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் அவங்க கூடயே கான்ட்ராக்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ யா, சாரி டு டெல் திஸ். சார் என்னடாச்சு? டேய், இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனான்ல, அவன் வேறு ஏதோ டிசைனிங் ஆள்றா. நம்ம லோகோ தேடி நம்ம கிளைண்ட்டுக்கிட்டே காமிச்சு கான்ட்ராக்டை வாங்கிட்டு இருக்கான்டா அவன். இப்போ கூட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்துட்டா, இதே பேட்டில் தான் ஒரு கம்பெனி நடந்துச்சு. என்னடா சொல்கிற? ஆமாடா. அப்போ எதுக்கு அந்த லோகோவை பிரிண்ட் பண்ணிட்டு போனா? அதான்டா எனக்கும் புரியல. நீ ஒன்றே ஒன்று நோட்டீஸ் பண்ணியா? அவன் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ பிரிண்டர் திடீர்னு ஸ்டாப் ஆச்சு. அவன் போன அடுத்த செகண்டு பிரிண்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் குழப்பமாக இருக்கிற விஷயம் இதுதான்.